ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜிவிஐ. இன்றைக்கி நாம் 4th பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் அண்ட் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிளாஸ் மில்க் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்ததில் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா எடுத்து வச்சுக்கிறேங்க. தவா கொஞ்சம் சூடானதும் நான் எடுத்து கலந்து வச்சுருக்கிற மிக்சரோட ஒவ்வொரு ப்ரெட்டாக அதில் டிப் பண்ணி எடுத்து தவாவில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க. ப்ரெட் நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு 2 ப்ரெட்டுக்கும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்ட அப்புறமா நிதானமாக இன்னொரு சைடு திருப்பி விடுறேங்க. திருப்பி விட்டு மறுபடியும் இந்த சைடும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க. இதோ பாருங்கள், நம்ம ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் நல்ல ப்ரௌனிஷ் கோல்டன் கலரில் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி பவுல் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதில் 2 முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதனோடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் 2 முட்டை எடுத்து உடச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 2 முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க. நான் கலந்து வச்சேன் இல்லைங்களா, தண்ணியோட பெப்பர் பவுடரும் சால்ட்டும், அதையும் இதனோடவே சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. அதையும் இதனோடவே சேர்த்து கலந்துக்கிறேன். ஒரு குட்டி பச்சை மிளகா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதனோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி தவா எடுத்து வச்சுக்கிறேங்க. தவா ஹீட் ஆனதும் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கு தேவையான 2 டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைஸும் நம்ம கலந்து வச்ச முட்டை வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா எடுத்து வச்சுக்கிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நான் கலந்து வச்சேன் இல்லைங்களா முட்டையோட வெங்காயம் பச்சை மிளகா மிளகுத்தூள் எல்லாம் அதனை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க.
மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வைக்கிறேன். மிச்சம் இருக்கிறத கொஞ்சமாக இந்த பிரெட்டு மேலே கொஞ்சமாக விட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ மிச்சம் இருக்கிறத இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க முட்டை வேகிறதுக்காக. முட்டை நல்லா வெந்து வரும்போது நிதானமாக இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்ம பிரெட் ஆம்லெட் பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கு ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் சர்வ் பண்ணலாம். சில பேர் ஸ்வீட் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு அன்றைக்கி பிரெட் ஆம்லெட் மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.